இந்த வேளையிலும் நாம் சங்கீதம் 72 வாசித்தோம். தேவ ஆவியானவர் தாமே இந்த சங்கீதத்தை தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. இந்த சங்கீதம் தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இதை விண்ணப்ப சங்கீதம் என்று நாம் சொல்லலாம். இது தாவீது எழுதின கடைசி சங்கீதம் என்று அவர் தாமே குறிப்பிடுகிறதை நீங்கள் 20ஆம் வசனத்திலே காண்கிறீர்கள். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. அப்படி என்றால் தாவீது தன்னுடைய வயோதிப காலத்திலே எழுதின ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அவர் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுது அவர் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிற நேரம். அந்த நேரத்திலே அவருடைய உள்ளத்தின் வாஞ்சைகள், உள்ளத்தின் பாரம் என்னவென்றால், எனக்கு அடுத்ததாக வரப்போகிற ராஜா எப்படிப்பட்டவராய் இருக்கணும், எப்படிப்பட்ட அரசாட்சியை செய்யணும் என்று இந்த சங்கீதத்திலே அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இது தாவீதுடைய வாஞ்சையும் விருப்பமுமாய் இருக்கிறது. ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வாஞ்சையும் இப்படிதான் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முடிகிறது, அதோட நம்முடைய ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே தேவன் கொடுத்த ஊழியங்கள், தேவன் கொடுத்த காரியங்கள், அது எப்படியாவது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை ஒவ்வொரு தேவ ஊழியர்களுடைய உள்ளத்திலையும் இருக்கணும், ஒவ்வொரு தலைவர்களுடைய உள்ளத்திலே இருக்கணும். நாம் இதே வாஞ்சையை மோசேயிடம் நாம் காண்கிறவர்களாக இருக்கிறோம். மோசே தனக்கு அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே ஒரு தலைவரை ஏற்படுத்தும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினார். அது மோசேயின் வாஞ்சை. அந்த வாஞ்சையை தேவனாகிய கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். அதே மோசேயிடம் சொன்னார், நீ உன் கரங்களை யோசுவாவின் மேல் வை, அவனை அடுத்த தலைவராய் நான் வைப்பேன். ஊழியக்காரருடைய வாஞ்சை எப்படி இருக்கணும், அதே போல ஒரு தகப்பனுடைய வாஞ்சை எப்படி இருக்கணும், ஒரு பெற்றாருடைய வாஞ்சை எப்படி இருக்கணும், அதையும் இந்த சங்கீதம் நமக்கு காட்டுகிறது. உங்களுக்கு அடுத்த கர்சனை இருக்கணும், உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கணும், கர்த்தருடைய வசனத்திலே வளருகிற பிள்ளையா இருக்கணும், கர்த்தருடைய நீதி நியாயங்களை நிலைநிறுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி என்றால் நான் அதற்கென்று என்ன செய்வேன்? தாவீதுடைய ஆசை வாஞ்சை எல்லாம் இதுதான். எப்படியாவது ஆண்டவரே என் மகனை நீர் தகுதியுடையவனாய் மாற்றும். தாவீதுடைய நல்ல குணாதிசயங்கள்ல ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னன்னா, அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மைதான். ஆனால் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து சொல்வார், பிள்ளைகளே இடத்தில் வாருங்கள், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உங்களுக்கு போதிப்பேன். அவர் தன்னுடைய வீட்டிலே உத்தமமாய் நடந்தார். நடந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வீட்டில் இருக்கிற யாவரும் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று வாஞ்சித்தார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம்முடைய வாஞ்சை எப்படியா இருக்கிறது? இந்த சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் இந்தவனமாய் தியானிக்க தேவன் கிருபை புரிவாராக. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வயோதிப நாட்களிலே அவர் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது எப்படி அழகாக ஏறெடுக்கிற பாருங்க. 1வது வசனத்தை கவனிங்க. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார், விண்ணப்பம் செய்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் தேவன் தாமே சாலமோனை தாவீதுக்கு அடுத்த ஒரு சக்சஸராய் வைக்க விரும்பினார். தேவன் அந்த ராஜ்ய பாரத்தை சாலமோனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த காரியத்தை தாவீதும் சொல்லாமல் இல்லவே இல்லை. தாவீது தன்னுடைய அந்திம காலத்திலே அதை நிறைவேற்ற முற்பட்டார். ஜெபித்ததோடு நிக்கல, அவர் அதை நிறைவேற்றியும் தீர்த்தார். எப்படி தெரியும்? வாசிங்க 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 29-30 வசனம். அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு
சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். அப்பொழுது பத்சேபாள் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றைக்கும் வாழ்க என்றான். இங்க நீங்க கவனிக்கணும், தாவீது என்ன சொல்றாருன்னா, என் குமாரனாகிய சாலமோன் தான் ராஜாவாயிருப்பான். அது ஆணையிட்டு கொடுக்கிறார். அதை தான் இங்கே பத்சேபாளிடம் சொன்னார். இதை தாவீது இந்த விண்ணப்பத்தை செய்தது மாத்திரமல்ல, அதை அப்படியே நிறைவேற்றினார். சாலமோன ராஜாவாக அவர் இருக்கும் நாட்களிலேயே அபிஷேகம் பண்ணி வைத்தார். சாலமோனுக்காக ஜெபித்தார். ஜெபித்தது மட்டும் இல்லை, அதில் என்ன சொல்றன்னா, அந்த ராஜ்யம் எப்படி இருக்கணும்னா நீதியும் நியாயமும் நிறைந்த ஒரு ராஜ்யமா இருக்கணும். அவருடைய ஜெபத்திலே பாருங்க என்ன சொல்றாரு, உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் உம்முடைய நீதியையும் கொடுத்தரலும். அப்போ சாலமோன் ராஜாவா மாறணும்னு வாஞ்சித்தார். அதோட சேர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த ராஜ்யம் எப்படி இருக்கணுமா, நீதியும் நியாயமும் நிறைந்த ஒரு ராஜ்யமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிற்பாடு இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார் என்று எண்ணி ஆண்டவருக்கு மகிமையும் செலுத்துகிறார். இதை நீங்கள் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள். எதுக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படியா இருக்கிறது? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா? தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், தாவீது எப்படி தன் பிள்ளைக்காக ஜெபித்தானோ அதே விதமாய் எல்லா பெற்றார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிப்போம். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபையை கொடுக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. எந்த பெற்றாராலும் அது இயலாது. நீங்க தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நீங்களே சம்பாதிச்சு கொடுத்துருவீங்கன்னு நினைச்சீங்கன்னா அது இயலாது, அது கூடாத காரியம். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யலாம். அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் மூலமாக அவர்கள் தேவனுடைய கிருபையையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்போ பெற்றார்களின் விண்ணப்பம், ஜெபம் எவ்வளவு சிறந்தது என்று கவனிங்க. தேவன் நம்ம கரங்களிலே பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பிள்ளைகளை குறித்த கரிசனையும் பாரமும் நமக்கு எப்பவுமே இருக்கணும். நீங்க பிள்ளைகளை பெற்றெடுத்தோடு நின்று விடக்கூடாது. இது உலகத்துல எல்லாரும் செய்றாங்க. நீங்க பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு என்ன செய்கிறீர்கள்? ஆலயத்தில் அந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கிறீர்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்கள். எதற்காக? ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் சரிவர செம்மையான வழியில இந்த பிள்ளையை நான் நடத்தணும், எனக்கு அதுக்கேற்ற ஞானம் தாங்க, அதுக்கேற்ற கிருபை தாங்க, இந்த பிள்ளையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இந்த பிள்ளை இந்த உலகத்தில் ஜீவனுள்ள ஒரு சாட்சியா நிற்கணும், ஒரு பயபக்தியுள்ள ஒரு ஜீவிக்கணும் என்று சொல்லி அந்த ஏக்கத்தோடு வாஞ்சியோடு தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆலயத்தில் நம் தேவ சமூகத்தில் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பிரதிநிதியாக ஊழியக்காரர் நின்று அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுக்கிறார். இதை செஞ்சிட்ட பிறகு எத்தனை பெற்றார்கள், அதனால் எத்தனை தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீங்க? நன்றாக கவனிங்க. தேவன் ஒரு நாள் உங்களிடம் கணக்கு கேட்பார். நிறைய பேர் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணி உபவாசம் போட்டுலாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பிள்ளை பெற்றெடுத்த பிறகு அந்த பிள்ளையை குறித்த ஒரு கவலையும் இருக்காது, ஒரு கரிசனையும் இருக்காது. நான் எந்த கரிசனையை குறித்து பேசுகிறேன், எந்த கவலையை குறித்து பேசுகிறேன்? எந்த பெற்றாரும் எந்த தாய் தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு இந்த சரீர பிரகாரமான காரியங்களை கொடுப்பதில் மட்டும் தயங்குவதில் அதில் அவர்கள் முந்திக் கொள்வார்கள். பிள்ளைக்கு என்னெல்லாம் கேட்குறனோ அது வாங்கி கொடுத்துருவாங்க. சட்டை வேணுமா சட்டை வாங்கிக்கோ, நல்ல வண்டி வேணுமா வண்டி வாங்கிக்கோ, வாங்கி கொடுப்பாங்க. இவங்க வேணா பட்டினி கிடப்பாங்க, ஆனால் வண்டி வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்க கந்தலான ட்ரெஸ் போடுவாங்க, ஆனால் பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் கொடுப்பாங்க. இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் நல்லா படிக்க வைப்பாங்க. இது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு ஆவிக்குரிய பெற்றார்கள் எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார் எப்படி இருக்கணும்? அந்த பிள்ளையுடைய
சரீர தேவைகளை மாத்திரம் சந்திப்பதில் அக்கறை காட்டக்கூடாது. மாறாக அந்த பிள்ளையுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்த அக்கறை இருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். தாவீது நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். நேற்றைய தினம் ஒரு சகோதரி என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாள். அந்த சகோதரி வேறு யாரும் இல்லை, நான் அந்த பிள்ளைக்கு, அந்த மகளுக்கு சண்டேஸ் கிளாஸ்ல பாடம் கற்றுக் கொடுத்தேன். அந்த நாட்களில் அந்த மகள் சாதாரண ஒரு மாணவியா தான் இருந்தாள். ஆனால் நன்றாக வேத வசனத்தை வாசிப்பாள். எங்களுடைய கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்லாம் அந்த பிள்ளை அநேக சங்கீதங்களை மனப்பாடம் செய்து வைத்திருப்பாள். அதை அப்படியே ஒப்பித்து காட்டுவார்கள். அதை கண்டு அநேகர் மெச்சி கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த மகள் வாலிப மகளாய் மாறினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டால், பிற்பாடு அவள் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவள் ஊழியத்துக்கென்று தன்னை அர்ப்பணித்து விட்டாள். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனை திருமணம் செய்து இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த மகள் நேற்றைய தினம் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னால், அண்ணே, எனக்கு நிறைய வேத பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த தாகம் இருக்கேன்னு நினைச்சேன். இதை நான் சொல்லுகிறது கிட்டத்தட்ட 1993 ஆண்டில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு யோசித்து பாருங்க, எத்தனை ஆண்டுகள் கடந்து போனது. அந்த பிள்ளை சொல்ற, அண்ணே, இன்னும் வேதத்தை நான் கற்றுக்கொள்ளணும். நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் என்று அடுத்த கேள்வியை கேட்டேன். சொன்னா, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு மகள் ஒரு மகன். அந்த பிள்ளைகளை நான் இந்த உலகத்தின் அசுத்தத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். என்ன அருமையான தாகம் பாருங்க, வாஞ்ச பாருங்க. என் பிள்ளைகள் இந்த டீனேஜ்ல, ஒரு மகள் 10th படிக்கிறாள், இன்னொன்று பையன் 6th 4th படிக்கிறான். என் பிள்ளைகள் இந்த உலகத்தின் அசுத்தத்தில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆகவே நான் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு அதை கேட்ட உடனே மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. நான் ஏன் சொல்லுகிறேன், ஒவ்வொரு பெற்றாருக்கும் இப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கணும். நான் சொல்வேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னால் சொல்வேன், உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் எடுத்து ஜெபியுங்கள். சாதாரண ஜெபம் வேண்டாம், உபவாசம் எடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் மகன், என் மகள், என்னுடைய பிள்ளைகள், என் பேரன் பேத்திகள் எல்லாம் கர்த்தருக்குள் வளர வேண்டும். இந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். நீங்க அதுக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறீர்களா? ஒரு ஊழியக்காரர் இருந்தவனமாய் செய்தார். தன்னுடைய குடும்பத்திலே சில காரியங்களை கண்டு மிகவும் விசனம் அடைந்தார். விசனம் கோபமும் பட்டார். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளராமல் இந்த உலகத்தின் படி நடக்கிறதை பார்த்து வேதனை அடைந்தார். அந்த வேதனை அடைந்த அந்த ஊழியக்காரர் கோபப்பட்டது உண்மைதான். பிற்பாடு யோசிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வது? இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை உலகத்தோடு ஒத்து போகுதே. அப்பா ஒரு தீர்மானம் எடுத்தார். நான் இந்த பிள்ளைகள் கோபப்பட்டது உண்மைதான், நான் இந்த பிள்ளைகளுக்காக உபவாசம் எடுத்து ஜெபிப்பேன். நான் எதுக்கு சொல்லுகிறேன்? தேவ பிள்ளைகளே, அந்த ஊழியக்காரருக்கு அவருடைய பிள்ளைகள் அல்ல, ஆனால் விசுவாசத்திலே அவர்கள் தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிப்பார் என்றால் யோசித்து பாருங்கள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக நீங்கள் எவ்வாறு ஜெபிக்க போகிறீர்கள்? ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாவீது கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே, என் மகனை நீர் ராஜ்யபாரத்தில் கொண்டு வர, ராஜ சிங்காசனத்தில் வீற்றிருக்க உதவி செய்யும். எனக்கு அடுத்ததாக அவன் இந்த ராஜ்யத்தை நடத்த வேண்டும். ராஜ்யத்தை நடத்த வேண்டும் மாத்திரம் அவருடைய வாஞ்சை இல்லை. ஆண்டவரே, இந்த மகனுக்கு நீர் உம்முடைய நியாயத்தை கற்றுத்தாரும், உம்முடைய நீதியை கற்றுத்தாரும். இந்த மகன் தன்னுடைய ராஜ்யத்தை நீதியோடும் நியாயத்தோடும் செய்ய வேண்டும். இன்னைக்கு நன்றாக கவனிங்க. இப்படிப்பட்ட விண்ணப்பம் நமக்கு இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஜெபம் நாம் செய்கிறோமா? இப்படி ஜெபம் செய்துட்ட பிறகு பாருங்க, தாவீது ராஜா அடுத்த லெவல்ல போறார். வசனம் 2 முதல் அதனுடைய 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், அந்த ராஜாவினுடைய, அதாவது தன்னுடைய மகன் ராஜாவாக வர வேண்டும் என்று ஆசித்தார், வாஞ்சித்தார், அதற்காக விண்ணப்பம் செய்தார், அதை கிரியையிலே நடப்பித்தார். அந்த ராஜ்ய பாரம் எப்படி இருக்கணும்?
அந்த ராஜ்யம் எப்படி இருக்கணும் என்று வாஞ்சித்து ஆண்டவர் சமூகத்தில் அதை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும், இந்த வாஞ்சை நமக்குள் வரணும். இந்த வாஞ்சை நமக்கு வரணும். அதுக்காக தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்யணும். ஏன்னா நம்முடைய முயற்சினாலே நம்ம ஒன்று செய்ய இயலாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணா நம்ம தேவனுடைய வசனத்தை போதிக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய திறமையினால இது இயலாது, இது முடியாது. உங்க ஞானத்தினால இது சாத்தியம் அல்ல. மாறாக தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும். இங்கே தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதுதான். பாருங்க, இந்த இடத்துல தாவீது ஜெபம் பண்ண பிறகு இது அப்படியே தன்னுடைய சாலமோனுடைய ராஜ்யம் எப்படியா இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். இதை இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனா, இது தாவீது தன்னுடைய மகனுக்காக ஜெபித்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வர வேண்டும் என்று வாஞ்சித்தார். அந்த ராஜ்யம் இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்தார். ஒரு மேசியாவின் ராஜ்யம் வர வேண்டும் என்று எல்லா இஸ்ரவேலர்களும் வாஞ்சித்தார்கள். அந்த வாஞ்சியை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இது ஒரு விதத்துல இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது. இது தீர்க்கதரிசனமான ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. நன்றாக கவனியுங்கள். இந்த 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், எப்படிப்பட்ட ராஜ்யத்தை அவர் வாஞ்சித்தார், எப்படிப்பட்ட ராஜ்யத்தை அவர் கனவு காணுகிறார், கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை எப்படி சொல்லுகிறார். கவனியுங்கள். முதலாவது, அது நீதியின் ராஜ்யமாய் இருக்க வேண்டும். It should be a righteous government. இரண்டாவது, அது எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்கணும்? அது ஒரு சமாதானத்தின் ஒரு ராஜ்யமா இருக்க வேண்டும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் என்று சொல்லி இங்க ஜெபிக்கும் போது சொல்றாரு, அது எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்கணுமா? அது சமாதானம் நிறைந்த ஒரு ராஜ்யமா இருக்கணும். இந்த உலகத்துல சாலமோன் ஆட்சி செய்தார், உண்மைதான். சாலமோனுடைய ராஜ்யம் முழுக்க சமாதானமா தான் இருந்துச்சு, அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் மெய்யான சமாதானம் இருந்துச்சா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அப்போ சாலமோனின் ராஜ்யபார நாட்களிலே ஜனங்கள் தேவனுடைய மெய்யான சமாதானத்தை முழுமையாக அவர்கள் அனுபவிக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யத்துல மாத்திரம்தான் இது சாத்தியம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை தேவனோட ஒப்புரவாக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக என்ன செய்தார்? தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த இரத்தம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, பரிசுத்த தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. அந்த தெய்வீக சமாதானத்தை என் தேவனாகிய கர்த்தர் அந்த தேவ ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் கொடுக்கிறார். இன்னைக்கு உண்மையாகவே நாம் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் வருவோம் என்றால், ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சுமந்தது மாத்திரமல்ல, நமக்கு நீதியையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். நீதியை கொடுத்த என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்ற நாம் இன்னைக்கு தேவனோடு ஒப்புரவாகிறோம், தேவனோடு பரிசுத்த தேவனோடு ஒப்புரவாகிறோம். ஆகவேதான் நம் பிள்ளையாக முடியாத அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து தைரியமாக வந்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்ய முடிகிறது, அவரை ஆராதிக்க முடிகிறது, அவரை சேவிக்க முடிகிறது. இன்னைக்கு நல்லா கவனிப்போம். கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து எவ்வளவு அழகா பேசுறா பாருங்க. கிறிஸ்துவின் ராஜ்யம் சமாதானம் நிறைந்த ஒரு ராஜ்யம். கிறிஸ்துவின் ராஜ்யம் நீதியும் நியாயமும் நிறைந்த ஒரு ராஜ்யம். இன்னொரு காரியத்தை கவனிங்க, அழகா சொல்றாரு, ஏழைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு? உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஏழைகளுக்கு நியாயத்தோடு விசாரிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். வசனம் 2 நீங்கள் வாசித்தீர்களா? அது புரியும். வசனம் 4 வாசித்து பாருங்கள். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். அதே போல 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை கவனிங்க.
கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். என் ஆண்டவராகிய கர்த்தர் ஏழை எளியவர்களை சிறுமைப்பட்டவர்களுக்கு விசாரிக்கிற நல்ல தேவன். இது சாலமோனின் ராஜ்யத்துல முழுமையா நடந்துச்சா அப்படின்னா இல்ல. சாலமோன் ராஜ்யத்தை முழுமையாய் நடைபெறவில்லை. அது நடைபெற்றிருந்திருப்பு என்றால் சாலமோனுக்கு பிறகு ராஜ்யம் இரண்டாக பிரிந்திருக்காது, உடைந்திருக்காது. இது எந்த ராஜ்யத்துல சாத்தியம் என்று கேட்டீங்கன்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்துல மாத்திரம்தான் சாத்தியம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் நன்மை செய்தார் வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நல்ல கவனிங்க, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு இந்த உலகத்துல வந்த நாட்களிலே அவர் நன்மை செய்தார். தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். சிறுமைப்பட்டவர்களை தூக்கினார். பல நபர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜீவனுள்ள நம்பிக்கையை கொண்டு வந்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் தேவனை ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுவோம். இது இப்படிப்பட்ட நல்ல ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஏழை எளியவர்களை விசாரிக்கிற நல்ல ராஜ்யம். அவருடைய தேவைகளை சந்திக்கிற நல்ல ஒரு ராஜ்யம். அவருடைய வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வருகிற நல்ல ஒரு ராஜ்யம். ஆகவே இதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இங்க பாருங்க, சாலமோனுடைய ராஜ்யம் இப்படியா இருக்க வேண்டும் என்று தாவீது ஜெபித்தாலும் அவர் மேசியாவின் ராஜ்யத்தை குறித்த ஒரு நல்ல தன்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்னும் மேசியாவின் ராஜ்யத்தினுடைய இன்னொரு தன்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். வசனம் 4 கவனிங்க. இடுக்கண்கள் செய்கிறவனை என்ன செய்வாரா? நொறுக்குவார். இடுக்கண் செய்கிறவன். என் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் இன்னொரு முக்கியமான தன்மை என்னென்றால், யாரெல்லாம் ஒடுக்குகிறார்களோ பெருமையோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்வாரா? அவர் தாழ்த்துகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். அதனால்தான் நீங்க வாசிப்பீங்க கீழே 9ஆம் வசனத்தை கவனிங்க. வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். நல்ல கவனிப்போம். தேவனுடைய ராஜ்யத்துல பெருமையுள்ளவர்களுக்கு இடம் இல்லை. தாழ்மையுள்ளவர்களை மாத்திரம் என் ஆண்டவரை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை கவனிங்க, இந்த ராஜ்யத்தின் மேன்மை சொல்லுகிறேன். அந்த 5ஆம் வசனத்தை கவனிங்க. சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அதே போல அதனுடைய 7ஆம் வசனத்தை கவனிங்க. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு செழிப்பு. யாருக்கு செழிப்புன்னு கேட்டீங்கன்னா நீதிமானுக்கு செழிப்பு. ஹல்லேலூயா. செழிப்பு என்று சொல்லும்போது அவர்கள் நீதியை செய்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். அவர்கள் நன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்துல நீதிமான் செழிப்பான். தேவன் தம்முடைய பிள்ளைகளை செழிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்தார்? தம்முடைய உபதேசங்களை கொடுத்தார். அந்த உபதேசங்களை குறித்து மோசே எழுதும்போது என்ன எழுதுவார்? சற்று வாசியுங்கள். உபாகம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். மோசே இங்க எழுதி சொல்றாரு, ஆண்டுடைய வசனம், அவருடைய உபதேசம் எப்படி பொழிகிறதாயிருக்கிறது? பனி துளிகள் போல புல்லின் மேல இறங்கும். அப்ப என்ன ஆகும்? புல் என்ன ஆகும்? அப்படியே செழிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்துல நம்ம செழிக்க வைக்கிறார். நீதிமான் செழிப்பான். எப்படி செழிப்பாங்க? வசனத்தினாலே மாத்திரம்தான், தேவனுடைய உபதேசத்தினாலே மாத்திரம்தான். ஏதோ உலக பிரகாரமான ஆகாரத்தை கொடுத்து ஆண்டவர் செழிக்க வைக்கிறவர் அல்ல. அது கொடுப்பார், உண்மைதான். அது கொடுக்காமலாம் இருக்க மாட்டார், நல்லா கொடுப்பார். 5 மீன் ஆசீர்வதித்து கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சரீர தேவைகளை அறியாதவர் அல்ல, நம்முடைய சரீர தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக
அந்த சரீர தேவைகளை சந்திப்பதற்கு முன்பாக எதை சந்தித்தார் தெரியுமா? அவருடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்தித்தார். சற்று யோசித்து பார்க்கிறார். ஆண்டவராக இயேசுக்கு இந்த உலகத்தில் இந்த நாட்களில் அவர்கள் 3 நாள் அப்படியே ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவருடைய சரீர தேவைகளையும் சந்திக்கிறார். இயேசு இந்த தரமான அற்புதங்களை உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் எழுத்துப்பூர்வமாக செய்து முடித்தார். அப்படியே லிட்ரலா செய்து காட்டினான். எதுக்குன்னா அவருடைய ராஜ்யம் இப்படிதான் இருக்க போகுது. அவர் தம்முடைய உபதேசத்தினால், தம்முடைய வசனத்தினால நம்மை செழிக்க வைக்கிற நல்ல தேவன். ஆகவேதான் நீதிமான் செழிப்பான். நீதிமான் எதனால அவன் உயிரோட வாழ்வான் தெரியுமா? தன் விசுவாசத்தினால. அந்த விசுவாசம் எதனால் கிடைக்கிறது? தேவனுடைய வசனத்தினாலே கிடைக்கிறது. ஆகவே நீதிமானுக்கு நல்ல உபதேசங்களை தேவன் கொடுத்து செழிக்க பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 6ஆம் வசனத்தை கவனிங்க. புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எத்தனை அற்புதமான ஒரு இளைப்பாறுதல் இருக்குன்னு கவனிங்க. ஒரு நல்ல சுக வாழ்வை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். தேவன் தமக்கு உண்மையாய் இருக்கிற பிள்ளைகள், தேவன் தம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சுக வாழ்வை, ஒரு இளைப்பாறுதலை என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கு. இது கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே மாத்திரம்தான் சாத்தியம். அடுத்தது கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இன்னொன்னுடைய தன்மையும் உங்களுக்கு காட்டுகிறது. 8ஆம் வசனத்தை கவனிங்க. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக வந்து குனிந்து வணங்குவார்கள். நல்ல கவனிங்க. அவருடைய ராஜ்யம் ஒரு குறுகின ராஜ்யம் அல்ல. அந்த ராஜ்யம் வளருகிற ராஜ்யம், விஸ்தாரமான ராஜ்யம். அல்லேலூயா. சாலமோனின் ராஜ்யம் எப்படி இருந்துச்சு அது நீங்க கவனிக்கணும். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேசம் வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். சாலமோனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது உண்மை. சாலமோனுடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சு? சிவந்த சமுத்திரத்திலிருந்து மெடிட்டேரியன் சீ வரைக்கும் அது கடந்து செல்லும். அதனுடைய எல்லை விஸ்தாரமாக இருந்தது. தேவன் சாலமோன் ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆனா இங்க நீங்க கவனிக்கணும், தாவீது விண்ணப்பம் பண்ணது வந்து ஒரு பேர் குறிப்பிட்டாரா? இல்ல. என்ன சொல்றாரு? ஒரு நதி தொடங்கி மறு பூமியின் எல்லை வரைக்குமா, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும். ஒரு பேரை குறிப்பிட்டாரா? இல்ல. ஆனா சாலமோனின் ராஜ்யம் இப்படியா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு எல்லையே இல்லை. அது பூமியின் கடைசி மட்டும் அது கடந்து செல்கிறதா இருக்கிறது. ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எந்த சுவிசேஷம்? ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் யாருடைய சுவிசேஷம்? கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் நற்செய்தி. இது எங்க வரைக்கும் பரவுமா? ஏதோ ஒரு தேசம் வரைக்கும் மாத்திரமா? இந்தியா மட்டும் அப்படி இல்லை. பூமியின் கடைசி பரியந்தம், ஒரு நதி தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தம் அது பரவும். நற்செய்தி பரவும். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். அவர் மாற்றம் வந்தா என்ன நடக்கும்? அவர்கள் தேவனை வந்து பணிந்து கொள்வார்கள். எப்படி சாலமோனை மற்ற ஜனங்கள் பணிந்து கொண்டார்களோ, எப்படி பணிந்து கொண்டாங்க பாருங்க. வனாந்திரத்தார் அவருக்கு என்ன செஞ்சாங்களோ, முன்பாக வந்து குனிந்து வணங்குவார்கள். இங்க 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சாலமோனை எப்படி மற்ற ஜனங்கள், மற்ற ராஜாக்கள் அவரை தேடி வந்தார்கள், அவரை கனப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அதே நம்ம தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் பிறந்த நாட்களிலே மேசியாவாக பிறந்த போது யார் அவரை பணிந்து கொண்டார்கள்? மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் ஆதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவர் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்க எப்படி இயேசுவை பணிந்து கொள்ளுகிறார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். யார் பணிந்து கொண்டா? கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள், மற்ற மக்கள், யூதர்கள் மாத்திரமல்ல, மற்ற மக்கள் பணிந்து கொண்டார்கள்.
கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படிப்பட்ட ராஜ்யமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. இப்பொழுதே இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுதே ஜனங்கள் பணிந்து கொண்டார்கள் என்றால் அவருடைய ராஜ்யம் இந்த பூலோகத்தில் ஸ்தாபிக்கப்படும். அந்த ஸ்தாபிக்கப்படுகிற ராஜ்யத்தில் எல்லாரும் வந்து பணிந்து கொள்வார்கள். இது தாவீது செய்த அடுத்த ஒரு நல்ல ஒரு விண்ணப்பம். இதேவனமாய் நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் இன்னும் அழகா சொல்லும்போது சொல்றாரு. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். பூமியின் மலைகளிலே உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். அல்லேலூயா. இது ஏதோ சாலமோனின் ராஜ்யம் இப்படி இருக்கும்னு நினைச்சீங்களா? இது ஒரு அளவு தான் நடந்துச்சு சாலமோன் ராஜ்யத்துல. ஆனா இது கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நடக்கிற ஒரு காரியம். கிறிஸ்துவின் ராஜ்யம் இப்படிப்பட்டதான் இருக்கும். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. நீங்க ஜபிக்கும் பொழுது தேவன் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. எளியவனுடைய கூக்குரலை அவர் புறக்கணிக்கிறதே இல்ல. அவர்கள் ஆத்துமாக்களை தேவன் என்ன செய்யறாரு? அவர்கள் ஆத்துமாக்களை தேவன் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விசேஷமான காரியத்துல நீங்க பாக்குறீங்க. இயேசுவின் ராஜ்யத்துல பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கு. அது விளைவு லீபனோனை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். கொஞ்சம் புரிஞ்சுதா? இது ஒரு படி விதைக்கப்படுது. அதனால என்ன நடக்குது? ஒரு பெரிய விளைச்சல் வருகிறது. அல்லேலூயா. இது ஏதோ சாலமோன் ராஜ்யத்தில் நடந்து நினைச்சீங்களா? இன்னைக்கு நற்செய்தி விதைக்கப்படுகிறது. இயேசுவின் நற்செய்தி விதைக்கப்பட்டு இது செழித்தோங்கி கொண்டே இருக்கிறது. அநேகர் இந்த நற்செய்தியை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அநேகர் தேவ பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட சுவிசேஷம் பல தேசங்களில் கடந்து சென்றிருக்கிறது. அமெரிக்கா ஐக்கிய நாடை குறித்து நாம் யாவரும் அறிவோம். அந்த ஐக்கிய நாடு ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட நாடா இருந்தது தெரியுமா? மாம்ச பட்சிகளாயிருந்தார்கள், கொடூரமான மக்களாயிருந்தார்கள், ஒழுக்கமற்றவர்களாயிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே இயேசுவின் நற்செய்தி அங்கே அறிவிக்கப்பட்டது. அந்த நற்செய்தியை யாரெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்தார்களோ அவங்க வாழ்க்கையை மாறிற்று. இன்னைக்கு யோசித்து பாருங்க. அதே அமெரிக்க ஐக்கிய நாடு கர்த்தரை நம்பி தன்னுடைய நாட்களை ஆதியில இருந்த நாட்கள்ல அந்த அரசாங்கம்லாம் கர்த்தரை தான் நம்புகிறோம் என்று சொல்லி அவர்கள் அப்படி கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து செய்தார்கள். அதனால செழித்தோங்கினார்கள். இன்னைக்கு நற்செய்தி எங்கெல்லாம் பரவினதோ அங்கெல்லாம் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அவங்க வாழ்க்கையில பெரிய ஒரு பாக்கியத்தை கொண்டு வந்தார். எதுக்கு சொல்லுகிறேன்? கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். இயேசுவின் ராஜ்யத்துல மாத்திரம்தான் இது சாத்தியமாயிருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக, தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை எழுப்புமாக. தாவீது எப்படிப்பட்ட கனவை கண்டார் என்று பாருங்க, எப்படிப்பட்ட ஜபத்தை செய்தார் என்று பாருங்க. இன்னைக்கு நம்முடைய ஜபம் இப்படிப்பட்ட ஜபமாய் மாறட்டும். இயேசுவின் ராஜ்யத்தை வாஞ்சித்தவராய் இந்தவனமாய் செய்தார். இன்னைக்கும் நீங்களும் நானும் இயேசுவின் சுவிசேஷம் மற்றவர்கள் மத்தியில் விதைப்பதற்கும் அந்த விதைக்கப்பட்ட அந்த வசனம் நூறத்தனையான பலன் தருவதற்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாக, கிரியை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்படி செய்துவிட்டு இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவராக இருக்கிறார். அதை தான் நீங்கள் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறீர்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு என்றென்றைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். 2 ஆமேன் சொல்ற பாருங்க. அப்படியே ஆக கடவுது, அப்படியே ஆக கடவுது. என்ன அற்புதமான விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவரே உம்முடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக.
பூமி முழுவதும் உம்முடைய அதிசய கிரியைகள் நடப்பதாக என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, அவரே அவரே இயேசுவே, நீர் மாத்திரமே அதிசயம் செய்கிறவர். இஸ்ரவேலின் தேவனே, நீர் மாத்திரமே அதிசயம் செய்கிறவர். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அதிசயங்களை செய்கிற தேவன். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எரேமியாவே, நம் பூமி அனைத்திற்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ ஒன்றுண்டோ. இயேசுவின் நாமத்திலே ஒரு முக்கியமான நாமம் என்ன? அதிசயமானவர். அவர் அதிசயங்களை செய்கிறார். அவர் இந்த சிருஷ்டிப்பிலே அதிசயத்தை செய்தார். அவருடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உருவாக்கினார். நம்மை அருமையாக மண்ணை வைத்து அது குலைத்து நம்மை உருவாக்கி நமக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவாத்மாவை மாற்றினார். எத்தனை அதிசயம்! இது கிரியைகள். அவருடைய சிருஷ்டிப்பிலே ஒரு அதிசயத்தை நம்ம காண்கிறோம். அதே அதிசயத்தை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். முதலாவது ஒரு பெரிய அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அவருடைய ரட்சிப்பை நமக்கு தருகிறார். இதுதான் இருக்கிறதுல பெரிய ஒரு அதிசயம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுகிறோம் எப்படி தெரியுமா? அவருடைய கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பாவ மன்னிப்பாக மீட்பை பெறுகிறோம். இது எவ்வளவு பெரிய அதிசயம்! இந்த அதிசயத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் அதிசயத்தை செய்கிற நல்ல தேவன். பாவியான என்னை மீட்டெடுக்கிறார். இது அவருடைய அதிசயம். பாவத்தின் அடிமைத்தனத்திலே, சாபத்தின் அடிமைத்தனத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை மீட்டெடுத்து இன்னைக்கு பரிசுத்தவானை மாற்றி இன்றைக்கு பாக்கியமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றினது அவருடைய அதிசயம். அவருடைய அதிசய செயலுக்காக நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். இந்த அதிசயமான கிரியைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும். ரட்சிப்பை மாத்திரம் கொடுப்பது அவருடைய அதிசய செயல் அல்ல. நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை இருக்கிறது? அந்த தேவையை சந்திக்காம இருக்கிறாரா? அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது இந்த உலகத்தில் உனக்கு தேவையான ஆகாரத்தை நான் தருவேன், உனக்கு தேவையான உடையை நான் தருவேன், உனக்கு என்னென்ன தேவையோ உன்னுடைய குறைவுகள் என்னவோ அதை நிறைவாக்க நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று இயேசு தாமே சொன்னார். அப்ப நல்ல கவனிங்க, இயேசு நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீதும் இதை உணர்ந்து ஆண்டுக்கு நன்றி சொன்னாரு. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் அதிசயங்களை செய்கிறவர். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு என்றென்றைக்கு என்ன உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி 2 முறை சொல்லி முடிக்கிறார். நல்ல கவனிப்போம். இன்னைக்கு நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய அதிசய செயல்களை நாம் காண வேண்டுமா? அவருடைய அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணுமா? அப்படின்னா தேவனுடைய அதிசய செயல்கள் நடக்கணும்னா முதலாவது அவருடைய கிருபை நமக்கு தேவை. அவருடைய கிருபை இல்லாம அதிசயம் நடக்காது. அவரிடத்துல இருந்து ஒரு கிருபை நமக்கு வேணும். நம்மிடத்துல இருந்து 3 விஷயம் வேணும். அவர்கிட்ட இருந்து கிருபை வேணும், உண்மைதான். அந்த கிருபையை நீங்க எப்பொழுது பெற்றுக்கொள்வீங்கன்னா, முதல்ல உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கணும், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும், உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். நம்ம இன்னும் சொல்லுகிற நல்ல கவனிங்க, நம்மிடத்தில் தாழ்மை இருந்தால், நம்மிடத்தில் தேவனை பற்றும் விசுவாசம் இருந்தால், நம்மிடத்தில் அந்த தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கும் என்றால், ஒன்று சொல்லட்டும், தேவன் தம்முடைய கிருபையை கொடுப்பார். அவர் அதிசயமான தேவன். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்வார். இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். நீங்களும் நானும் தாவீதோடு சேர்ந்து சொல்ல, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, அது ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. அது ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க கனமுள்ள மகிமையுள்ள நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நாம் யாவரும் உயர்த்துவோமாக. இப்படி சொல்லி தாவீது தன்னுடைய விண்ணப்பத்தை முடித்தார். நாம் யாவரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தலாமா?